எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் எள்ளடை. இதுக்கு தேவையான பொருள், எள்ளடை வடை எப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருள்: அரிசி மாவு 2 டம்ளர். 2 டம்ளர் அரிசி மாவுனா 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, சோம்பு, கொஞ்சம் பூண்டு, இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது வெள்ளை எள், அப்புறம் சுட்ட எண்ணெய், உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், சுடுதண்ணி பிசைகிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் வெள்ளை எள், பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை பொடி, ஒச்சக்கடலை பொடி, அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு 3த்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ சுட்ட எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயை இதோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு கையில் இந்த மாதிரி உருட்டுற மாதிரி வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதில் வேர்க்கடலை வேணும்னாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்படி உருண்டையாக பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு காட்டன் துணி போட்டு அதில் தட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் இது பண்ண வேண்டாம், ரொம்ப மெலிசாவும் தட்டிக்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம், மீடியமாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அங்கே தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எள்ளடையை எடுத்து
இப்போ ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வறுத்தச்சு எடுத்துடலாம். இப்போது சுவையான தட்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.